ஏது போன இன்டர்வியூலையும் இதே கேட்டு இது மாதிரி கேட்கறதா எனக்கு இருக்கு. சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல இருக்காரு, சிவகார்த்திகேயன் வந்து பேசுவீங்களா, இந்த மாதிரி கேள்வி வந்து என்கேஜ் ஆயிருக்கா இல்ல இதே மாதிரி 2 வாட்டி கேட்டீங்க, திருப்பி திருப்பி இதே கேட்டா அப்புறம் irritate தான். உங்க மேலதான் irritate ஆகும், என் மேலே irritate ஆகும். பிரைட்டாச்சி ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now. Hey, what's up? Will you marry me? அந்த இங்கிலீஷ் பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? அப்போ இப்பவும் கஷ்டமா தான் இருக்கு, இப்பவும் கஷ்டமா இருக்கு. இப்போ ஃப்ளூயண்டா இல்லை. இது வந்து ஏன்னா நமக்கு வர்றதை தான் ட்ரை பண்ணணும், வராத ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க சொன்னீங்களா நீங்க எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க விட்டுருங்க அது மாதிரி ஏதாவது தேட்டர் சொன்னீங்க? அதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு ஃபீல் பண்ணிக்கலாம் போக முடியும், மிக தூரம் இல்லை, அந்த அளவுக்கு ரீச் ஆகலை தேட்டருக்கெல்லாம் வந்து. இல்லை தேட்டரில் அது வந்து பல பின்னணி இருக்கும், அது நம்ம தலையில. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா துலா மனம் துள்ளும் வந்து வடிவேல் சாருக்காக எழுதப்பட்ட கதை, அது அப்படியே விஜய் சாருக்காக நீங்கள் அப்படியே ஸ்கிரிப்டை மாற்றுங்கிறப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போது சரி இந்த வடிவேலை வச்சு பண்ணிடுறேன். மாமன் படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க, அது எப்படி சார் இருக்குன்னா? கேமியோனா சின்னதாக தான், எங்களோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா இப்படி கொண்டு வந்தவங்க சீரியஸாக உட்கார வச்சுட்டாங்க. விஜய் சார் சொல்லுவார் வந்து நான் கேமியோ பண்ணி அது எனக்கு பேக் ஃபேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது பயம் இல்லை, என்ன அது நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தா தானே பயம். ஆனால் இந்த படத்தில் சூரிய மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? ஆக்டர் சூரியனா மிஸ் பண்ணுறதும் இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த கதைக்கு இப்போ அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது ஒரு காமெடி ஜெனர் படம், இது ஒரு காமெடி ஜெனர் படம். இதுலேயும் காமெடி இருக்கும், அதுலேயும் காமெடி இருக்கும். கம்பேர் பண்ணுறதோட இதில் காமெடி இருக்காங்கிறத தான் பார்க்கணும். ஆனால் அந்தளவுக்கு காமெடி இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து புகழ் தம்பியாக இருக்கட்டும், வர்ணஜாலங்க இருக்கட்டும், அது மாதிரி எல்லா சாம்சன் சிங்கமொழி என்ன இதுலேயும் எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதுலேயும் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டில் எப்படியோ அதே அளவுக்கு இதுலேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் இப்போ சூரி இல்லை அப்படின்றதுனால இதுக்கும் அதுக்கும் அப்படிலாம் எந்த இதுவும் இருக்குது. அது வேறு ஜேனர், இது வேறு ஜேனர். ஆனால் இதுவும் காமெடி படம், அதுவும் காமெடி படம். இதுலேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதுலேயும் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ சூரியன் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, உங்களை மாதிரி வந்து ஒரு நண்பர்களை கொடுத்து வச்சுருக்கணும், உங்களை மாதிரி நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஏன்னா மாமன் படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க, அது எப்படி சார் இருக்குன்னா? கேமியோனா சின்னதாக தான் இருக்கும், சின்ன கேமியோ. அது சரி, ஒரு கேமியோ ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிறப்போ சரி ஓகே நண்பருக்காக போகலாம் அப்படின்னு போனீங்களா? இது எப்படி அது? அப்படிதான். அவ்வளோதான். அதில் என்னன்னா சூர்யா என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். கூப்பிட்டாரு உங்களை சூரி ஃப்ரெண்டு, அது ஒரு மேட்ரு. அது இல்லாமல் நம்ம பிரசாந்த் விலங்கு டைரக்டரு, அதனால அந்த டீமே எனக்கு எல்லாமே நிறையா பழக்கம் உள்ள டீம். கூப்பிட்டாங்க, சரி ஓகே. நானும் கரெக்டாக அந்த நேரத்தில் திருச்சியில் தான் இருந்தேன், மணப்பாறையில் தான் இருந்தேன். அப்போ அப்படியே போயிட்டு 2 சீன் வரும்னாங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைலாக் வந்து நீங்கள் பேசினா தான் கொஞ்சம் எடுபடி. ஏன்னா எங்களோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்த இப்படி கொண்டு வந்தவங்க சீரியஸாக உட்கார வச்சுட்டாங்களே, அது இப்போ வந்து தேட்டரில் நல்ல கிளாப்பு. ஏன்னா அதில் ஃபுல்லாக சீரியஸாக இருப்போம். எங்களோட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு ஜாலியாக சினிமாவில் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ ஹீரோ ஆகி சுகாமாக உட்கார வச்சுட்டாங்களா மூடில் அந்த டைலாக் வரும். அது வேற யாரும் சொன்னால் அது எடுபடாது, அது நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அதுவும் நல்லா தான் இருந்தது. அதேமாதிரி தேட்டர்லேயே அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். அதுவும் இந்த மதுரை சைடு, கோயம்புத்தூர் சைடெலாம் அந்த சீன் வந்தாலும் கத்துறாங்க, கிளாப். நல்லா இருக்குது, அந்த ஒர்க் அவுட் ஆகிருக்கு சீனு. இப்போ இதை பார்த்து வேறு ஏதாவது படத்தில் வந்து விமர்சனம் கேமியோ பண்ணுங்க அப்படின்னா போவீங்களா சார்? இதுக்குன்னு இப்போ ஏற்கனவே இப்போ 2 படம் தொடர்ந்து, இப்போ இதில் சுந்தரசேனனுக்கு ஒரு படம் பண்ணலாம், அந்த கேங்கர்ஸ், அதுலேயும் ஒரு கேமியோ ரோல் பண்ணேன். அடுத்து இது ஒரு கேமியோ ரோல். இனி ரொம்ப நெருங்குறவங்க கூப்பிட்டா போய் தானே ஆகும். பட் இதுவே ஒரு பெரிய ஆபத்து. ஏன்னா விஜய் சார் சொல்லுவார் வந்து நான் கேமியோ பண்ணி அது எனக்கு பேக் ஃபேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது உங்களுக்கு ஒரு சின்ன பயமா இல்லையா? அது பயம் இல்லை, என்ன அது நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தால் தானே பயம். 2 படம் பண்ணியிருக்கோம், திருப்பிலாம் கூப்பிட மாட்டாங்க. எப்பாவது ரொம்ப சூழ்நிலைக்கு அமைஞ்சா பண்ணுறதுலையும் தப்பு இல்லை. திருப்பி நான் ஒரு 4-5 பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளும் நிறுத்திக்கலாம். சார் இப்போது மனங்குத்தி பறவைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதை நான் வந்து எங்கேயோ ஒரு நியூஸ் படித்தேன், அந்த ரிவ்யூ படித்தேன். அப்போ வந்து கதை எல்லாமே அருமை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இன்னும் கொஞ்சம் நடிப்பு கற்றுட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிவ்யூ வந்துச்சு. ஆனால் இப்போது அமரனில் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான ஒரு நல்ல ஆக்டர்ப்பா அந்த மாதிரி வந்து பேர் எடுத்தார். உங்களுக்கு அப்போது அவர் இயக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தெரியல, நான் இங்கே எனக்கே இது புதுசாக இருந்தது. அப்போவே அவர் வந்து நிறைய விஜய் டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார். நானே விஜய் டிவியில் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் விஜய் டிவின்னு போட்டு அவர் அதில் பண்ண இதெல்லாம் நிறைய எடுத்து போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து விழுந்து சிரிச்சு அவரை கொண்டு வந்து போட்டேன் நான். எனக்கு அப்படி தோணலை, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு என்னோடய கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவையோ
அதை அவர் அழகாக பண்ணி கொடுத்துட்டு போனார் எனக்கு. ஸோ அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அது ஒன்றும் தப்பாக பண்ண மாதிரி எனக்கு தெரியலையா, கம்மியாக அப்போ பண்ண. வந்து அவர் புதுசாக விளையும் போது இந்த ரியாக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு வாங்குறதுக்கு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டு. அது ஏன்னா அவங்க ஸ்டேஜிங்கிறது வந்து அவருக்கு வந்து இப்போ வினோத்தை போடுறோம், இப்போ யாரையாவது இந்த விஜய் டிவிலேருந்து எடுத்து போடும்போது எல்லாருமே அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாங்கல்ல. ஸோ அதோட அந்த அந்த ஈக்குவலாக அவரும் பண்ணார். ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியரோ இது கன்ஃபியூஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் நல்ல நல்ல நடிகர் அவர். அண்ட் எப்பயுமே விமல் சார்ட்ட வந்து ஒரு கேள்வி வந்து அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கே உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கா? இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல இருக்காரு, சிவகார்த்திகேயன் வந்து பேசுவீங்களா, இந்த மாதிரி கேள்வி வந்து எனக்கே இரிட்டேட் ஆயிருக்கா? இல்லை இதே அதுக்கு மாதிரி 2 வாட்டி கேட்டீங்க, திருப்பி திருப்பி இதே கேட்டா அப்புறம் irritate தான். உங்க மேல தான் இரிட்டேட் ஆகும், என் மேலே இரிட்டேட் ஆகும். இல்லை எனக்கா தோணுது அப்படியா? ஏன்ப்பா ஏதாவது கேட்டுட்டே இருக்கீங்க அவரு? நான் தான் சொல்றேன், யாரு மேலே இரிட்டேட் ஆகுது. ஏது போன இன்டர்வியூலயும் இதே கேட்டு இது 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 மாதிரி கேட்கறது தான் எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஓகே ஓகே, மற்றபடி உங்களுக்கு ஓகே. எந்த கேள்வி உங்களுக்கு வந்து ப்ரெஸ் மீட்லையோ சம்திங் இது இன்டர்வியூ இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா எந்த கேள்வி சொல்லுவீங்க? எந்த கேள்வியும் கிடையாது. இந்த கேள்வியும் கிடையாது. சரி ஓகே சார், உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து பயங்கரமாக வந்து இப்பயும் சரி எப்பயுமே சரி அதை பார்த்து பார்த்து ரசிக்கிற ஒரு வீடியோ தான். Hey, what's up? Will you marry me? Anyway, thanks for the call. Oh yeah. அதாவது விமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் Full ஆ சிட்டி, இங்கிலீஷ். ஆமாம் ஃபர்ஸ்ட் சிட்டியில் நடித்த படம்னு நினைக்கிறேன். அது சிட்டி செலக்ட் பண்ண படம். இங்கிலீஷ் பேச எவ்வளோ சார் கஷ்டமாக இருந்துச்சு அப்போ? ஏன்னா நான் நிறைய இதில் வந்து மதுரக்காரன் வந்து இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ தான் போட்டு காமிப்பாங்க. அந்த இங்கிலீஷ் பேசும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு அப்போ? அப்பவும் கஷ்டமா தான் இருக்கு, இப்பவும் கஷ்டமா இருக்கு. இப்போ ஃப்ளூயண்டா இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் இருக்கும். ஆ இப்போ அதுதான் இப்போ எனக்கு இங்கிலீஷ் படமா அந்த மாதிரி ஏன்னா நமக்கு வர்றதை தான் ட்ரை பண்ணணும், வராத ட்ரை பண்ணக்கூடாது. ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் எது வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி. அது சில டைரக்டர் என்னன்னா அதை கரெக்டாக உச்சரிப்புகளாக வாங்குவாங்க அந்த டப்பிங்கில். இது வந்து சும்மா அப்படியே சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அதனால இப்போ அது அது மாதிரி படம் இப்போ நமக்கு வர்றதும் இல்லை, அமையறதும் இல்லை. நீங்கள் இப்படி பண்ணுங்க பண்ணுங்கன்னா அப்போதைக்கு இருந்த ஒரு சூழல் புஷ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் சொன்னீங்களா நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க விட்டுருங்க அது மாதிரி ஏதாவது டேரக்டர் சொன்னீங்களா? அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆ இல்லை அதில் பண்ணுங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா. இப்போ அந்த மாதிரிலாம் ஏன்னா முன்னாடி எனக்கு வந்த புதுசில் சினிமா தெரியாது, யார் எது சொன்னாலும் ஒரு நம்பக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு கணிக்கக்கூடிய அளவில் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஓகே, எனக்கா தோணிருக்கா நம்ம அந்த கலவாணி வாகை சுடுவோம் அந்த மாதிரியே நம்ம போயிருக்கணும், சூஸியாக இருந்திருக்கணும்னு தோணிருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் தோணல. இடையில இது மாதிரி பண்ணியிருந்தா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. விலங்குல இருந்து இப்போ பண்ணுற படங்கள் கரெக்டாக. ஓகே, விலங்கு பார்ட் 2 வருமா? கிச்சாவை திரும்ப கொண்டு வருவீங்களா? கதை எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ விமல் சாரோட மூவி செலெக்ஷன் எல்லாமே வந்து விமல் வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸாக இதான் பார்க்குறோம். அப்படி தான் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, எனக்கு வர ஸ்கிரிப்ட் விலங்குலே ஒரு மாதிரி இருக்கும். விலங்குங்கிறது இன்னசென்ட்டாக தானே இருப்பீங்க, ஒரு இன்னசென்ட் இன்ஸ்பெக்டராக தான் இருப்பீங்க. இதுலேயும் ஒரு இன்னசென்ட் தான், இந்த போகும் இடம் தூரம். ஆனால் ஓம்காலி ஜெயகாலியில் வேற ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஒரு பாடி லாங்குவேஜோட காமெடி. இந்த ஓம்காலி ஜெயகாலியில சீரியஸாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். இது அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி வெரைட்டியாக தான் கலந்து தான் பண்ணி. எனக்காக ஃபீல் பண்ணிக்கலாம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, அந்த அளவுக்கு ரீச் ஆகலை தேட்டருக்கெல்லாம் வந்து. இல்லை தியேட்டரில் அது வந்து பல பின்னணி இருக்கும், அது நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஓடிடியில் நல்ல ஹிட்டு, இதில் நிறைய பேர் பார்த்துட்டு பாராட்டினாங்க. அண்ட் நீங்கள் என்னன்னா அந்த தேசிங்க ராஜா படம் வந்து அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், பக்காவாக விமல் செட் ஆயிருவாங்கிறப்போ சிட்டி சப்ஜெக்ட் வந்து திரும்ப தொடரும்போது வந்து உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? திரும்ப சிட்டி பண்ணலாமா, சிட்டி சப்ஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, இது சிட்டி ஷிஃப்டாக இருந்தாலும் நம்மளோட மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு போலீஸு, நான் ஒரு ஸ்டேஷனில் ஒரு போலீஸு, அவர் புகழ் வந்து ஒரு ஸ்டேஷனில், 2 பேருமே இன்ஸ்பெக்டர். இந்த ஸ்டேஷனுக்கும் அந்த ஸ்டேஷனுக்கும் ஒரு நடக்கிற டக்கப் வரும். அது இல்லாமல் ஒரு வில்லன் இருப்பாப்புல, ஒரு ஃப்ரெண்டு போலீஸு ஏட்டா வந்து நம்ம சாம்ஸ் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன். சாம்ஸு அவர் புகழ் அவங்க எல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. நானும் புலி அண்ணன் அவங்களாம் ஒரு டீமாக இருப்போம். இதில் வந்து இன்னொருத்தர் இப்போ ரவிமாரி அண்ணன் உள்ள வருவார். அதுமாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ளே அப்படியே எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகி ஒன்று போயிட்டுருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோம். அந்த மாதிரி அப்படியே வந்து எங்கே போனாலும் அதில் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். சீன் பை சீன் காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி காமெடி பண்ண ஸ்கோப் அந்த காமெடி ஆர்டிஸ்ட்டும் எல்லா இதுலேயும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வினோத் இருக்காப்புல, வினோத் தம்பி, அவர் போர்ஷன் அதுவும் ஒரு காமெடி ட்ரிங்க்லேயே போவோம். அதுமாதிரி எங்கே போனாலும் ஒரு காமெடி இதே இருக்கும். மதுமிதா அவங்க இருக்காங்க, அப்புறம் மதுரை முத்து அவர் இருக்கார், கோதண்ட அண்ணன் இருக்காங்க, அவங்க ஒரு டீமாக வருவாங்க. அவன் எந்த டீமும் எங்கே போனாலும் சாமிநாதன் அண்ணன் இருக்காரு.
எங்கே போனாலும் அது காமெடிக்குள்ளேயே தான் போயிட்டு வந்துட்டு. இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் வேறு இருக்குது. 24 வருஷம் கழிச்சு வித்யாசாகர் சார் கூட சேர்றீங்க. ஆமாம் 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 பூவலா முன் வாசம் கடைசியாக. இருந்தாலும் இந்த பூவலா முன் வாசத்தில் ஒரு ஆச்சரியம் இப்போ வந்துட்டு இருக்கு. தாலாட்டும் நிலவே வா, அது எப்படி சார் அந்த சாங் மேக் பண்ணீங்க? அந்த ட்ரெயின் சவுண்டை வச்சு அந்த மாண்டேஜ் அது எப்படி நடந்துச்சு அந்த கதை? ஆமாம் அது வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஜோதிகா போவாங்க, இப்போ ஜீப்பில் வந்து அஜித் ஃபாலோ பண்ணிட்டு போவார். இந்த லொக்கேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். அப்புறம் அரக்வேலியில் கிடச்சிது, ஒரிசா பார்டரில், ஆந்திரா பார்டரில். அரக்வேலியில் தான் அந்த ட்ரெயினும் இந்த ரோடும் ஒரே மாதிரி இருந்தது. ராஜி மாஸ்டர் தான் ஷூட் பண்ணார், வில்சன் கேமரா. ஸோ ட்ரெயினை விட்டால் ட்ரெயினில் கேமரா வச்சா ஜீப்பு கிராஸ் பண்ணி போயிடும், ஜீப்பில் ட்ரெயின் கேமரா வச்சா ட்ரெயின் போயிடும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக. ஆனால் அந்த ட்ரெயின் டிரைவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நான்லாம் ட்ரெயின் ஓட் பார்த்தேன். ஓகே. ஸோ அதனால் நாங்கள் இன்ஜினில் தான் உட்காந்துருப்போம். உட்காந்துட்டு ஒரு நல்ல விஷயம். பட் கொஞ்சம் பிளானிங் கரெக்டாக இருந்ததுனாக்க ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அ டே நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஒரு கரெக்டான ஷாட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஆஃப் அ டேக்கு அப்புறம் வந்து ஒரு கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃப்ளாக் எல்லாம் காமிச்சு இப்போ வரும்போது அந்த பிக்கப் இருக்கணும். அது இல்லைன்னா டக்குன்னு எடுத்தால் அது வந்து இதாகிடும். ஸோ அதனால் வண்டியை ட்ரெயினை முன்னாடி விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். பட் நல்லா வந்து எத்தனை நாள் சார், எத்தனை கிலோமீட்டர் வந்து? அது வந்து 4 டேஸில் எடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. 4 டேஸ் தான் பிளானிங். அந்த ஃபஸ்ட் டே மாத்திரம் தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் பர்ஃபெக்டாக எடுத்தோம். அது ஒன்றும் ப்ராப்ளம். ராஜ் மாஸ்டர் நல்லா பிளான் பண்ணி கொடுத்தாரு அதை. ஸோ அதனால் நல்லா வந்தது. இப்போ ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா விமர்சனோட 3 படம் வந்து தொடர்ந்து வர மாதிரி இருக்குது. இப்போ மாதத்துக்கு ஒரு 3 படங்கிறப்போ இப்போ தேட்டரிக்கலாக பார்க்கும்போது ஐயோ அடுத்த வருஷமும் இந்த 3 படம் 4 படம் கொடுத்தாங்கங்கிற கட்டாயத்துக்குள்ளே போக மாட்டீங்களா? அதுக்குள்ளே போக முடியாது. என்னென்னா பிளான் இல்லை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருப்போம், கொஞ்சம் ஒரு 6 மாதம் தள்ளி போயிருக்கலாம். திடீர்னு ஒரு மாதம் இது தள்ளி போகணும்னு நினைப்போம், டப்புன்னு வந்துடும். அது மாதிரி எப்போவாவது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக அமைஞ்சிடுறது தான். இது வந்து ஒரு பிளான் பண்ணியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. இது ஏற்கனவே எடுத்து முடிஞ்ச படம் வந்து ரிலீஸுக்கு கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டே வந்திருக்கலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்து இப்போ 2 படம் அப்படி வந்துடும் ஒழிஞ்சு இதே பண்ணிட்டு வந்த வாட்டி அடுத்த வருஷம் இதே மாதிரி வாரம் வாரம் கொடுக்கணும்லாம் அவசியமும் இல்லை, அது ஒரு இதுவும் இல்லை. நம்ம பண்ணிட்டு இருப்போம், அது எப்பப்போ வருதோ அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்போம். நான் ஒரு ஈவெண்ட்டில் வந்து பர்சனலாக அதை பார்த்தேன். நான் ஒருத்தவங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. ஒரு குடும்பம் வந்து வந்துருச்சு காஞ்சிபுரத்துலேருந்து, சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. அவங்க சாப்பிடல. நாங்கள் டக்குன்னு பையிலேருந்து ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது ஓகே. இது உதவி வந்து சில பேர் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்கல்ல, அது மாதிரி எடுத்துருக்காங்களா அவங்கள? நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் அது வந்து உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகி நடந்திருக்கா அப்படி? இதுவரை நடந்ததே கிடையாது உங்களுக்கு? ஆரம்பத்தில் நடந்தது, ம். இப்போ அந்த மாதிரி நடக்க போகிறதில்ல. நடக்க விடுறதில்ல. எது உங்களை வந்து கிளவராக மாற்றுச்சு? எந்த விஷயம் வந்து உங்களை கிளவராக மாற்றுச்சு? ஒருலாம் இல்லை. ஆ. ஆமாம், என்ன என் சக்திக்கு தான் நான் வந்து பண்ண முடியும். ம். நான் பெருசாலாம் ஆசை பண்ண முடியாது. அதான் விரலுக்கு ஏற்ற வைக்கிற மாதிரி எனக்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பண்ண முடியும், அதை பண்ணுறோம் அவ்வளோ. சரி. இப்போ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா துலா மனம் துள்ளும் வந்து வடிவேல் சாருக்காக எழுதப்பட்ட கதை. அது அப்படியே விஜய் சாருக்காக நீங்கள் அப்படியே ஸ்கிரிப்டை மாற்றுங்கிறப்போ நீங்கள் கதை எழுதி அதில் ஹீரோவை செலக்ட் பண்ணுவீங்களா, ஹீரோக்காக கதை பண்ணுவீங்களா? வடிவேல் சாருக்காக எழுதின கதை கிடையாது. ஓகே ஓகே நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன். ஓகே. ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது சரி இந்த வடிவேலை வச்சு பண்ணிடலாம். அந்த அந்த வெர்ஷன் எப்படி சார் இருக்கும்? துலா மனம் துள்ளும் வடிவேல் சார் பண்ணுற மாதிரி தான் அந்த வெர்ஷன் எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த Okay. அளவுக்கு வந்து சாங்கு, கூத்து, அது ஆக்ஷன் பிளாக்கு இதெல்லாமே இருக்காது. ம். அது ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரையான ஸ்கிரிப்ட் தான் அது. அதில் சிங்கராகவும் இருக்க மாட்டார், அவர் ஒரு பெயிண்டராக இருப்பார். அது ஹியூமர் இருக்கும், காமெடி இருக்கும். காமெடியும் அந்த பேத்தட்டிக் மூடும் அதுவும் தான் இதாகி போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சொன்னானுங்க, இது லைனாக நல்லா இருக்கே, இதை கமர்ஷியலாக பண்ணினா நல்லா இருக்குமே, இதை வச்சுட்டு எதுக்கு ஆர்டிஸ்ட் ஒன்றால் போட முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து கரெக்டாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நானும் அதை வச்சுட்டு அலைய முடியாமல் அதை அப்படியே கமர்ஷியலாக மாற்றினேன். கமர்ஷியலாக மாற்றி நிறைய பேர் என்கிட்ட வரல, நிறைய பேர் கதை கேட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் கடைசியாக சௌத்ரி சார் தான் அதை ஓகே பண்ணார் கதை கேட்டு. ஓகே ஓகே. சார் இப்போ உள்ள ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ரத்த கிளறியா துப்பாக்கி வந்து கத்தியுமா தான் இருக்குது. அந்த மாதிரி விமல் சார் வந்து இறங்கி ஒரு ரவுடிசம் பண்ணுற மாதிரி கத்தியும் துப்பாக்கியுமா முகத்தில் ரத்தமா நடிக்க தயாரா? இல்லை, அது கதையை தான் கரெக்ட் பண்ணணும். அதனால் அந்த மாதிரி கதை அமையும் போது அது எனக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த டைரக்டர் நம்பணும், ப்ரொடியூசர் நம்பணும், அந்த கதையை எனக்கு செட் ஆகும் நானும் நம்பணும். அது மாதிரி எல்லாம் அமைஞ்சு வந்தால் பண்ணலாம். ஏன்னா திடீர்னு விமல் சார் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒன்று மஞ்சப்பி மாதிரி ஒரு மூவி கொடுத்துருவார். அப்படிங்கிறப்போ இந்த ஃபீல் குட் மூவி வந்து விமல் சார் எவ்வளோ லைக் பண்ண வைக்குது? இப்போ அந்த போகுமிடம் ஆ. தூரம் அந்த மாதிரி மூவிலாம் எனக்கு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓம் காலி ஜெய் காலி அதுவும் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது இடையில காமெடிங்கிறது எவர் கிரீன், அது எப்போ வந்தாலும் அது இது பண்ணிட்டு வரும். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது இந்த படம் முடிஞ்சோன்னா அடுத்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்ணுறேன்.
அது கொஞ்சம் ஒரு நடிப்புக்கும் இருக்கும், ஒரு காமெடியும் உள்ள பிளாக் காமெடி மாதிரி இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். பிரைட்டா சிப் RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now.